Hi friends, நம்முடைய சேனல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். Canonோட இந்த கேமராவை அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் வெறும் 5000 ரூபாய்க்கு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நீங்களும் இந்த 5000 ரூபாய் செக்மெண்ட்ல ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்த்த அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண அப்புறம் உள்ளாடி ஒரு பேக்ல நம்மளுடைய கேமரா வச்சிருக்காங்க. பேக்கிங் பொறுத்த வரைக்கும் சேஃபான பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இந்தியாவில் 30,000 ரூபாய் இல்லை 35,000 ரூபாய் அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நான் வெறும் 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எப்படி 5000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அதை லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ இந்த கேமரா யாருக்கெல்லாம் செட் ஆகும் அதை பற்றி பார்க்கலாம். இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா நிறைய பேர் DSLR கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீமில் இருப்பாங்க. ஆனால் கேமரா வாங்க போனால் 50,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் அப்படின்னு கேமராவோட ரேட் இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் அல்லது 6000 ரூபாய் தான் அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்களுக்கு இந்த கேமரா ஒரு யூஸ்ஃபுல்லான கேமராவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மல் யூசேஜுக்கு இந்த கேமரா ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். ஜஸ்ட் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனாலும் ஜஸ்ட் ஃபோட்டோஸ் மட்டும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கேமரா ஒரு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேமரா டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். Canon கம்பெனினாலே சொல்ல தேவையில்லை. டிசைன் மற்றும் பில்ட் குவாலிட்டி எப்போவுமே பக்காவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவில் என்னென்ன ஸ்பைஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் 16 MP கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் 28 mm வைட் ஆங்கிள் லென்ஸும் வருது. ஸோ வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் உங்களுக்கு பக்காவாக நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 5x ஆப்டிக்கல் ஜூமிங் இந்த கேமராவில் வருது. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் 720 பிக்சலில் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இதில் மெமரி கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பேட்டரியை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் இமேஜ் ஸ்டெபிலைசர் மற்றும் ஃப்ளாஷ் இந்த கேமராவில் வருது. இப்போ இந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வந்து நம்ம பார்க்க போகிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ளாஷ் ஆன் பண்ணிட்டு எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஃபோட்டோஸும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் நைட் டைம் தான் கேப்சர் பண்ணேன். அந்த டைம்லேயும் ஃபோட்டோஸ் வந்து பக்காவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த கேமரா ஒரு பெஸ்ட்டான கேமரா அப்படின்னு சொல்லுவேன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. ஃபோட்டோஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. இனி வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் 720 பிக்சலில் தான் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஸோ இப்போ சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஒரு நார்மலாக வந்திருக்கு அப்படி தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வீடியோவில் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படி தான் சொல்லுவேன். வீடியோ பொறுத்த வரைக்கும் 5x ஆப்டிக்கல் ஜூமிங் இருக்கிறதுனால நீங்கள் ஜூம் பண்ணி கூட வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லாவே கேப்சர் ஆகுது. இந்த கேமரா 5000 ரூபாய்க்கு ஒர்த்தான கேமராவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு இந்த கேமரா ஒர்த்தான கேமரா தான். ஆனால் இந்த கேமரா நீங்கள் புதுசாக வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5000 ரூபாய்க்கு உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் அமேசானில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் வந்து 37,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். ஒருத்தன் அதே கேமராவை 52,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். இந்த ரெண்டு ப்ரைஸில் எது உண்மையான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. நான் வாங்கின கேமரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி யூஸ் பண்ண கேமரா. இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அமேசானில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா வெறும் 5000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இது லிங்க் வந்து வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இந்த கேமராவை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.